ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமேஷ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்லா சூப்பராக டேஸ்டியாக ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம். வாங்க என்னன்னு பார்க்கலாம். இப்போ குழந்தைங்க லீவில் வீட்டில் இருக்காங்க, அதனால் ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்கன்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. அதனால் நம்ம வந்து அவங்களுக்கு வெளியில் போய் வாங்கி கொடுக்காம வீட்டிலே வந்து நல்லா டேஸ்டியாக செஞ்சு கொடுக்க போகிறோம். ஹெல்த்தியாகவும் செய்ய போகிறோம். உருளைக்கிழங்குல வச்சு தான் ஹெல்த்தியாகவும் செய்ய போகிறோம். எல்லாம் டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க என்னென்னு பார்க்கலாம். எல்லாம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், தள்ளி விடாமல் பார்த்துட்டு ஃபுல்லாக பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் வந்து இன்றைக்கி உருளைக்கிழங்கு வச்சு சூப்பராக ஒரு பால்ஸ் மாதிரி செய்ய போகிறேன். பால் மாதிரி இருக்கும். ஸோ எல்லாம் மொறுன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இல்லை செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு வந்து ஒரு உருளைக்கிழங்கு, பெரிய உருளைக்கிழங்கா ஒன்று எடுத்திருக்கேன். வேக வச்சுட்டு ஒரு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதை தோல் எடுத்துக்கலாம், மேலே இருக்க தோலை உரிச்சிக்கலாம். நம்ம சட்டுன்னு செஞ்சிடலாம், ரொம்ப லேட்டாகவும் ஆகாது. சட்டுன்னு செஞ்சிடலாம், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இந்த பால்ஸ், பொட்டேட்டோ பால்ஸ் வந்து பொட்டேட்டோ பால்ஸ் தான் இது பேர் வந்து பொட்டேட்டோ பால்ஸு. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதெல்லாம். மேலே இருக்க தோல் எடுத்துட்டு நம்ம மேஷ் பண்ணிக்கணும். உருளைக்கிழங்கு வந்து மேஷ் பண்ணிக்கணும். நம்ம மேஷ் பண்ணால் அந்த அளவுக்கு வந்து மசியாது, உருளைக்கிழங்கு வந்து மசியாது. அதனால் வந்து நான் இந்த மாதிரி காய் சீவறது இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து நல்லா துருவிக்க போகிறேன். நம்ம வேக வச்சதுனால சீக்கிரமும் வெந்துடும், துருவிடலாம், வெந்துரும்னு சொல்கிறேன் பாருங்கள். தோல் சுடுது பாருங்கள், நல்லா மாவாட்டம் வருது. நம்ம அப்படியே மேஷ் பண்ணால் கூட 1-2 அப்படியே உருண்டையாக உருளைக்கிழங்கு வந்து கட்டியாக இருக்கும். ஒரு மாதிரி இந்த பால்ஸுக்கு அந்த மாதிரி இருந்தால் செட் ஆகாது. அதனால தான் நான் வந்து துருவிக்கிறேன். நான் ஒரு உருளைக்கிழங்கு தான் எடுத்திருக்கேன் பெருசாக. உங்களுக்கு நிறையா வந்து ஸ்நாக்ஸ் நிறையா தேவைன்னா நீங்கள் நிறைய உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். ஒரு 1/4 கிலோ அளவு இல்லை 1/2 கிலோ அளவு அப்படி எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையும் துருவிட்டேன். எல்லாத்தையும் நிறைய ஒரே உருளைக்கிழங்கு தான் நல்லா துருவிட்டேன். இதில் இருக்கிறதையும் எடுத்துக்கலாம். எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா உருளைக்கிழங்கு வந்து நல்லா மேஷ் ஆகிருக்கு. இதில் அரிசி மாவு போட்டுக்கலாம். அரிசி மாவு வந்து நான் வந்து ஒரு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன், பெரிய உருளைக்கிழங்கா. அதனால் அரிசி மாவு இதுக்கு வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு போட போகிறேன். நான் வந்து எனக்கு அளவு தெரியும், அதனால் ஒரு அளவாக போட்டுக்கிறேன். உங்களுக்கு அளவு தெரியலன்னா நீங்கள் ஸ்பூனால் அளந்து போட்டுக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், தனி மிளகாத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. குழந்தைங்களாம் சாப்பிட்றதுனால காரதுன்னு சொல்லுவாங்க, அதனால் அதிகம் காரம் தேவையில்லை. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இதுக்கு காரத்துக்கு இதுதான் காரம். நான் உருளைக்கிழங்கு 1 எடுத்துருக்கேன், நல்லா கம்மியாக போடுறேன். நீங்கள் உருளைக்கிழங்கு நிறையா எடுத்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாவோ காரமோ உப்போ சேர்த்துக்கலாம். இதுக்கு சால்ட்டு போட்டுக்கலாம். சால்ட்டு வந்து இங்கே பாருங்கள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவு தான் போடுறேன் நான். கரெக்டாக இருக்கும். அதில் வந்து வாசனைக்காக கறி மசாலா, கரம் மசாலா இல்லை, கறி மசாலா வாசனைக்காக தான். அதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். அவ்வளோதான்.
போட்டுட்டு அப்படியே எல்லாத்தையும் பிசைஞ்சிடலாம். நம்ம பிசையும் போது இந்த உருளைக்கிழங்கு அப்படி கையால் மசிச்சு பிசையணும். பாருங்கள், இப்படி மசிச்சு பிசையணும். நான் வந்து அந்த சீவரக்கட்டையில் சீவும்போது அந்த பெரிய கண்ணாக இருக்குது இல்லைங்களா, அதில் சீவனேன். அதை பொடிசாக நீங்கள் பாருங்கள், இது பொடிசாக இருக்கும். இது வந்து பெருசு. இது பெருசில் சீவனதுனால 1 2 உருளைக்கிழங்கு முழுசாக இருந்தாலும் இருக்கும், லைட்டாக உருண்டையாக இருக்கும். அதனால் இப்படி பிசைஞ்சிக்கணும். நல்லா அப்படி பிசைஞ்சிட்டு தண்ணி ஊற்ற வேணாம், இதுவே கரெக்டாக இருக்கும். அந்த உப்பு, காரம், மசாலா எல்லாம் ஒரே ஈவனாக கலக்கணும். லைட்டாக இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றினா கையிலையும் ஒட்டாமல் இருக்கும். லைட்டாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், அவ்வளோதான். பாருங்கள், நல்லா உருளைக்கிழங்கு வந்து இந்த மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிக்கணும். நம்ம எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக ஊற்றுனதுனால கையில் ஒட்டாமல் நல்லா பிசைய முடியுது. இப்போது ரெடி பண்ணி வச்ச மாவில் கொஞ்சமாக எடுத்துக்கலாம். குட்டியாக எடுத்துக்கிட்டு பால் மாதிரி உருண்டையாக ஒட்டிக்கலாம். நம்ம எண்ணெய் இதில் நம்ம எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சதுனால எண்ணெய் இருக்குது. நம்ம தனியாலாம் வந்து எண்ணெய் ஊற்றணுன்னு அவசியம் இல்லை, எண்ணெய் தொட்டுக்கிட்டு உருட்டணுன்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி பால் மாதிரி உருட்டிக்கலாம். நம்ம குட்டி குட்டியாக போட்டாலும் போடலாம், இல்லை கொஞ்சம் பெருசாக போடலாம். உள்ளே வேகணும், அதனால் கொஞ்சம் குட்டி குட்டியாக தான் போடுறோம். நான் நம்ம உருளைக்கிழங்குலாம் வந்து வேக வச்சு தான் போட்டிருக்கோம். அரிசி மாவு போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து உள்ளே வேகணும். நல்லா ஒரே ஈவனாக ஒரே சைஸாக பால்ஸ் உருட்டிக்கலாம். எல்லாத்தையும் உருட்டிட்டு அப்புறம் பார்ப்போம். பாருங்கள், எல்லா பால்ஸும் உருட்டிட்டேன். நான் வந்து ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்ததுக்கு எனக்கு வந்து ஒரு 14 பால்ஸ் வந்திருக்கு. இந்த மாதிரி எல்லாத்தையும் உருட்டி ரெடி பண்ணி வச்சுக்கணும். பாருங்கள், நான் வந்து ஸ்டவ்வில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெய் லைட்டாக தான் சூடாகணும், ரொம்ப அப்படியே ரொம்ப சூடாகக்கூடாது. நான் வந்து சிம்மில் தான் வச்சுருக்கேன், ஸ்டவ்வை வந்து சிம்மில் தான் வச்சுருக்கேன். நம்ம ரெடி பண்ணி வச்ச பால்ஸ் இருக்குது இல்லைங்களா, ரெடி பண்ணி வச்ச பால்ஸை ஒன்று ஒன்றா போட்டுடலாம். நான் வந்து ஃப்ளேம் சுத்தமாக குறைச்சி தான் வச்சுருக்கேன். ஏன்னா தீ அதிகமாக வச்சோம்னா மேலே செவந்துடும், உள்ளே வேகாது. அதனால் வந்து ஃப்ளேம் சுத்தமாக குறைச்சி வச்சுருக்கேன். நம்ம இப்படியே வந்து கரண்டியால் திருப்பி விட்டு தான் வேக வைக்கணும், இல்லைன்னா ஒரு பக்கமாக தான் வேகும், சுற்றிரும் வேகாமல் இருக்கும். நல்லா இப்படி கரண்டியால் திருப்பி விட்டுகிட்டே இருக்கணும். ஃப்ளேம் வந்து சுத்தமாக குறைச்சி தான் வச்சுருக்கேன். அப்படியே வேகட்டும். பாருங்கள், நல்லா செவந்துச்சு, நல்லா வெந்தும் இருக்குது. இப்போ எடுத்துடலாம். எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா வெடிச்சியும் வராது. நம்ம பால்ஸ் வந்து நல்லா அது வெடிப்பு இல்லாமல் உருட்டணும் இல்லைங்களா, அதனால் வெடிப்பும் வராது. சூப்பராக வெந்திருக்கு. மொறுன்னு இருக்கும், சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பொட்டேட்டோ பால்ஸ்னாவே எல்லா குழந்தைங்களுக்குமே பிடிக்கும். ஒரு டிஷ்யூ பேப்பரில் எடுத்து வச்சிடலாம். அடுத்ததும் போட்டுக்கலாம்.
எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் பார்ப்போம். பாருங்கள், சூப்பராக நல்லா டேஸ்டியாக ஹெல்த்தியாக பொட்டேட்டோ பால்ஸ் ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா சாப்பிட்றதுக்கு மொறுன்னு இருக்கும், உள்ளே சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கு வந்து சைட் டிஷ் வந்து நான் கெச்சப் வச்சுருக்கேன். குழந்தைங்க கெச்சப்புனாவே ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் கெச்சப் வச்சு கொடுங்க, குழந்தைங்க நல்லா சாப்பிட்ருவாங்க. இந்த மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க, நீங்களும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.